ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு, இதற்கு ஏற்பாடு செய்த இந்த கல்லூரியை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும், மேலும் அகரம் சர்வீசஸினுடைய சேர்மன் திரு அருள் சௌரிநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யோகம், யோகக்கலை, முதிரை அப்படின்னு நீங்கள் அது ஒரு தனி வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை வேறு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் ஆசிரியர் பெருமளுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பயனுள்ளதாக அமையும். அதில் ரொம்ப மோஸ்ட்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ஆசிரியர்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, ஆசிரியர்களுடைய மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து ரெண்டுமே நன்றாக இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ பொதுவாக இந்த யோகாசனங்கள் அப்படின்னோடனே இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது சார் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம், நான் ப்ராக்டிஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னு. நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்ம பூமிக்கு வர்றோம் இல்லையா, தாயினுடைய கருப்பையிலேருந்து தான் பூமிக்கு வெளியேறோம். தாயினுடைய கருப்பையிலேருந்து ஆணோ பெண்ணோ அந்த முதல்ல நம்ம பூமிக்கு வரும் பொழுது முதல்ல தாயினுடைய உடலிருந்து தலை கீழே வரும், அப்புறம் தான் கால். அப்போ இது சிரசாசனம். ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பூமிக்கு வரணும் அப்படின்னா சிரசாசனம் செய்து தான் வருகின்றார். இந்த குழந்தை தலைகீழாக தான் வரும், தலை கீழே கால் மேலே. குழந்தை வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க, குழந்தைய கீழே படுக்க வச்சுருவாங்க. அந்த குழந்தைய 2 காலை நேராக படுத்துட்டு முதல்ல ஒரு கால் ரைஸ் பண்ணும், அப்புறம் அடுத்த கால் ரைஸ் பண்ணும். நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் அர்த்தகாலாசனம். நம்முடைய இல்லத்திலே பார்க்கலாம், குழந்தைகளுடைய ஃபோட்டோ இருக்கும். குழந்தை நேராக படுக்க வச்சு ஒவ்வொரு காலாக ரைஸ் பண்ணும், அப்புறம் 2 காலை மெதுவாக ரைஸ் பண்ணி கீழே போட்டுரும், இந்த கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு. அப்போ அந்த குழந்தைக்கு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், பிளட் சர்க்குலேஷன் நன்றாக பாயும். அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணும், மெதுவாக குப்புறப்படுக்கும், 2 கையை ஊனிட்டு கழுத்தை மட்டும் மேல் நோக்கி பார்க்கும். அதுக்கு பேர் புஜங்க ஆசனம். இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், முதுகுத்தண்டு நன்றாக இயங்கும். அப்போ குழந்தை அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னத்தையும் உட்காரும், 2 காலை மடிச்சுட்டு உட்காரும். அதுக்கு பேர் வஜ்ராசனம். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். அப்புறம் குழந்தை மெதுவாக எழுந்து நிற்கும், பேலன்ஸுக்கு 2 கையை இந்த மாதிரி வச்சுக்கிடும். அதுக்கு பேர் உட்கட்டு ஆசனம். மூட்டுக்கள் நன்றாக இருக்கும். குழந்தை நின்றதுக்கப்புறம் கீழே குனிந்து தனது காலையே அதுக்கு தொட்டுக்கிடும். அதுக்கு பேர் பாத கஸ்த ஆசனம். தொந்தி வியாதிக்கு தந்தி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த தொப்பையை குறைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். குழந்தை தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கை இந்த மாதிரி தான் வச்சுருக்கும், நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் ஆதி முத்திரை. இந்த மாதிரி கைகளை குழந்தையை வைத்து தூங்கும் பொழுது உடலில் உயிரோட்டம் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கலாம். நாம் என்ன பண்ணுவோம், குழந்தை தொடர்ந்து கையை அப்படி வச்சுருக்கிட்டு ஒவ்வொரு வரலாக எடுத்து விடுவோம், பிளட் பிளாக் ஆகிரும்ட்டு. அது மீண்டும் மூடிக்கிடும். குழந்தையால் பேச முடியாது, நீனும் முத்திரை செய்ய மாட்ட, முத்திரை சரி என்னையும் டிஸ்டர்ப் பண்ணுறேன்ட்டு மீண்டும் கையை மூடிக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்கும். அப்போ யோகாசனங்கள் நமக்கு புதிதல்ல, முத்திரைகள் நமக்கு புதிதல்ல. தாயினுடைய கருப்பைக்குள்ள உள்ளே இருக்கும்போது நம்ம பிராணாயாமம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், மூச்சு அடக்கி இருந்தோம். மூக்கு வழியை மூச்சு வெளியே விட முடியாது, உள்ளுக்குள்ளேயே தான் அந்த சுவாச ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். பிராணாயாமம் புதிதல்ல. வளர்ந்து வர வர இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப நாம் இந்த பயிற்சிகள் எல்லாம் மறந்துட்டோம். முதிரைகள் மறந்து நித்திரை அதிகமாகிடுச்சு, தூக்கம் அதிகமாகிடுச்சு. ஆகையினால் இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யாத காரணத்தினால நமக்கு ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஏற்படுது. ஸோ இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் நம்ம சிறப்பாக வாழ்வதற்குரிய அற்புதமான கலை தான் யோகக்கலை. அப்போ யோகம் அப்படிங்கிறது புதிதல்ல, நம்ம தாயினுடைய கருப்பையிலிருந்தே யோகம் பண்ணிட்டு தான் வரோம். வெளியே நம்ம யோகாசனங்கள் பண்ணியிருக்கோம், இப்போ கொஞ்சம் காலத்தில் மறந்துட்டோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், மீண்டும் அதை ரீகலெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஆசிரியர் பெருமக்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆசிரியர் பணி மிக புனிதமான ஒரு பணி. அந்த ஆசிரியர்கள் மாணவர்களை ஹேண்டில் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த டிப்ரெஷன், டென்ஷன், பொதுவாகவே வேடிக்கையாக சொல்லுவோம், உலகத்தில் 2 பேருக்கு தான் டென்ஷன் கிடையாது. அது யார் அப்படின்னா, ஒருத்தர் இறந்துட்டார், ஒருத்தர் பிறக்கவே இல்லை. அந்த 2 பேருக்கு தான் டென்ஷன் இருக்காது. மற்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு டென்ஷன் இருக்கும். அதில் ஆசிரியர் பணி, ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் 3 குழந்தைகளை பார்ப்பதே, அவர்களை வளர்த்து வரும் பொழுது அவர்களோடு உரையாடுவது, அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது, அதுவே ஒரு டென்ஷனாக இருக்கும். அப்போ ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு மாணவர்களை உங்கள் குழந்தைகளாக நீங்கள் பார்த்து
அவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏற்ற ஒரு பதிலை சொல்லி அவர்களை ஊக்குவிக்கணும். அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு மென்டல் ஒரிஸ் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கணும். உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஒரு ஆனந்தமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கணும். இப்போ டென்ஷன் வந்த உடனே டென்ஷன் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. டென்ஷன் வந்த உடனே ஃபஸ்ட்டு நமக்கு ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த பிராணம் தடைபடும், ஸ்பீடாக அடிக்கும், டபடப்பான்னு அடிக்காது, நமக்கே தெரியும். லிவருக்கு சக்தி குறைஞ்சிரும். நம்ம கண்களில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு அந்த லிவர் சக்தி குறையும் போது கண்கள் ஃபுல்லாக ஒரு செவக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கோபம் வந்தால் உடனே அதை கோபத்திலேருந்து நம்ம வெளிவருவதற்கு ஒரு சின்ன டெக்னிக் தான். இப்போ கோபம் வந்துருச்சு, டென்ஷன் ஆகிட்டோம். டென்ஷன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், வாய் வழியாக ஸ்பீடாக மூச்சை வெளியே விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வாய் வெளியே ஸ்பீடாக மூச்சை வெளியே விட்டுறணும். வெளியே விட்டுட்டு காமாக ஒரு 10 செகண்ட் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அந்த கோபத்தினால டென்ஷன்னால் நம்ம ஹார்ட் பீட்டிங் ஸ்பீடு அடிச்சது பாருங்கள், அது மீண்டும் பிராண ஆற்றல் கரெக்டாக கிடச்சிரும். எங்களுடைய யோகாலயம் மாங்காட்டில் இருக்குது. அங்கே சண்டே மார்னிங் 7 o'clock ஃபேமிலியோடு வந்து யோகா அட்டன் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. எல்லோருக்குமே 7 to 8 இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுப்போம். ஒரு சண்டே அவங்க ஒய்ஃப் வரல, அவங்க ஹஸ்பண்ட் வந்திருந்தார். அப்போ இந்த டெக்னிக் சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷனோ கோபமோ வந்தால் வாய் வழியாக மூச்சு வெளியே விட்டுருங்கன்னு. அவர் அதை பண்ணிவிட்டு வீட்டில் போய் அவங்க ஒய்ஃபை பார்க்கும்போது ஃபுல்லாக ஃபுன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னாங்க. அடுத்த வாரம் சாரை போய் பாரு, அவர் சொல்வார் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் வீக் 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. சார் போன வாரம் நான் வரல, என்னை பார்க்கும்போது ஃபுல்லாக ஃபுன் பண்ணுறாங்களே, என்ன சார் ரீசன் அப்படின்னாங்க. யார் மேலேயாவது டென்ஷனோ கோபம் வந்தால் இப்படி பண்ணால் சரியாக போகும் அப்படின்னேன். அந்த மாதிரி டென்ஷன் ஆகி அவரை பார்த்து ஃபூன் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, டென்ஷன் எப்பவும் வரக்கூடாது, எப்போமாவது வரும். ஸோ டென்ஷன் வரும் பொழுது நம்ம சின்ன டெக்னிக் இது செய்யும் பொழுது பிராண ஆற்றல் நமக்கு நன்றாக கிடைக்கின்றது. அப்போ நமக்கு யோகாசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி எதுவுமே புதிதில்லை. எல்லாமே நமக்கு ஏற்கனவே குழந்தையாக இருக்கும்போது செய்தது தான். இப்போ நம்ம மீண்டும் நம்முடைய லைஃப் ஸ்டைலை லைஃப்ஸ்டாக மாட்ட போகிறோம். இப்போ ஆசிரியர்களுக்கு உரிய முத்திரைகள் என்ன? இது ஆசிரியர் பெருமளுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் உகந்ததாக இருக்கும். இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் டீச்சர்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி முத்திரைகள் அப்படிங்கிறத முதல் செஷனாக பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகள் எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம். எல்லாருக்குமே தெரியும், இந்த உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். 5 வகையான தன்மைகள் நம்முடைய உடலில் இருக்குது. இந்த உடலில் ஒவ்வொரு செல்கள்லையும் அதாவது நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, உஷ்ணம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, ஆகாயம் இருக்கின்றது. இது சரியாக இயங்கினா நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும். டென்ஷன் ஆனால், கோவப்பட்டால், தூக்கம் இல்லை அப்படின்னா, சாப்பாட்டில் ஒரு சில மாறுபாடுகள் ஏற்பட்டால் நம்ம இந்த பஞ்சபூத தன்மைகளில் மாறுபாடு ஏற்படும். இதை தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம். நம்முடைய சித்தர்கள் இந்த உடலை ஆராய்ச்சி செய்து இந்த உடலுக்கும் கைவிரலுக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்து அதைத்தான் முத்திரைகள்னு கொடுத்தாங்க. நாம் இந்த பெருவிரல் நுனின்னு சொல்கிறோம். இது இதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தோம்னா இது நெருப்பு மூலகம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு பொறுத்தப்பட்டு இது கட்டை விரல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இது நெருப்பு மூலகம். இதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கும் பொழுது இதயம், ஹார்ட், இதய வாழ்வுகள், சிறுகுடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். இது நீர் மூலகம்னு சொல்கிறோம், சுண்டு விரலை. இதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தோம்னா நீர் சார்ந்த உறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கும். சிறுநீரகம், சிறுநீரகப்பை, பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். இது நிலமூலகம்னு சொல்கிறேன். இதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ப்ளீன், மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். இது ஆகாய மூலகம். இதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தோம்னா கல்லீரல் நன்றாக இயங்கும், பித்தப்பை நன்றாக இயங்கும். இது காற்று மூலகம்னு சொல்கிறோம். இதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நுரையீரல், பெருங்குடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இப்போ முத்திரைகள் அப்படிங்கிறது வெறும் கைவிரல்களை லேசாக டச் பண்ணி பண்ணக்கூடிய சின்ன பயிற்சி. இதன் மூலமாக நம்முடைய உடலில் 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி, உயிராற்றல்னு சொல்கிற பாருங்க, மெய் உணர்வு, அதனுடைய ஆற்றல், அந்த பிராண ஆற்றல் எல்லா உறுப்புகளுக்கும் நன்றாக பாயும். இப்போ நமக்கு என்ன டவுட்டு, நம்ம சின்ன வயசுலேருந்தே டாக்டர்கிட்ட போய் பழகிட்டோம். நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, அப்போ இப்படிலாம் பண்ணால் சரியாக போகும்னா எதுக்கு சார் ஆஸ்பத்திரி இருக்குது அப்படின்னு. நம்மளுடைய சோம்பல், நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை, அந்த காரணத்தினால தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அப்போ முத்திரைகள் செஞ்சால் எந்த பக்க விளைவும் கிடையாது, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. முத்திரைகளை எப்போ பண்ணலாம்? காலையில் பண்ணலாம், மதியம் பண்ணலாம், மாலை பண்ணலாம், சாப்பிடுவதற்கு முன்பாக. சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு 1 hour கேப் இருந்தால் போகிறோம். முத்திரைகள் செய்யும் பொழுது முதுகெலும்பு நேராக இருக்கணும். பொதுவாகவே நீங்கள் முதுகெலும்பு நேராக உட்கார்ந்து கற்றுக்கிட்டீங்கன்னா, அந்த வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். இப்போது ஆசிரியர்களுக்கு அடிக்கடி வரக்கூடியது மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன். அது பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம்,
மாணவர்களால் நிறைய வரும். ஒரு குடும்பத்தை பார்ப்பதே நமக்கு சிரமம். நீங்கள் பெரிய பலதரப்பட்ட மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசானாக, ஒரு குருவாக இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம், அந்த மன அழுத்தம் வராமல் இருப்பதற்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது சின்முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. இந்த பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி, டிப் ஆஃப் தி இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்டு தம் ஃபிங்கர், மீதி 3 விரல் கேப் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இது சின்முத்திரை. ஓகே, உங்களுக்கு தெரிகிற காட்டி காமிக்கிறேன். கையை நீங்கள் அப்படியே மடியில் வச்சுக்கோங்க, முட்டியில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிகிற காட்டி நான் காமிக்கிறேன். 2 முட்டிலையும் கை வச்சுக்கோங்க. இந்த 3 விரல் கேப் இல்லாமல் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடிக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மன அழுத்தம் நீக்கப்படும், டென்ஷன் நீக்கப்படும், மன அமைதி கிடைக்கும். இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது. உங்களது முழு கவனத்தையும் மூச்சில் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல், மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது இந்த முத்திரை 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகும். எப்போ மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படுகின்றதோ அந்த சமயத்துலேயும் பயிற்சி பண்ணிக்கலாம். காலையில் எழுந்த உடனே பல்விளக்கி காலை கடன்களை முடிச்சுட்டு கீழே உட்கார முடிஞ்சுட்டு ஒரு மேட்டு விரித்து காலை கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக இந்த முத்திரையில் இருங்க. ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றவங்க ஆட்டோமேட்டிக்காக 48 டேஸ் 5 நிமிஷம் பயிற்சி பண்ணுங்கள். மாத்திரையை தூக்கி போட்டு தூர போட்டுடலாம். முத்திரை தான் மாத்திரை, மறந்துடுறாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் 5 அடுக்களினால் ஆனது. இது அன்னமய கோஷம், நமக்கு தெரியும். உணவினால் ஆன உடல். நான் நிறைய சாப்பிட்டோம்னா ரொம்ப புஷ்டியாகிடுவேன், சாப்பிடவே இல்லைன்னா மெலிஞ்சிருவேன். அப்போ நான் என்னை உடலாக பாவிக்கின்றேன், நான் குண்டாக இருக்கின்றேன், நான் மெலிந்திருக்கின்றேன் அப்படின்னு நம்ம உடலை வச்சு தான் நாம் பாவனை பண்ணுறோம். இது ஒரு உடல். 2வது ஒரு உடல் இருக்குது, பிராணமய கோஷம், மூச்சினால் ஆன உடல். அது நமக்கு இப்போ தெரியாது. டாக்டர்கிட்ட போனோடனே இதுக்கு டொலசை வச்சுட்டு நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க மாதிரி, அப்போ தான் நமக்கு மூச்சு இருக்குன்னே நினைப்போம். அப்படின்னு மூச்சை உள்ளெழுத்து வெளியே விடுறான். அது ஒரு உடல். 3வது ஒரு உடல் இருக்குது, மனோமய கோஷம். இந்த மனோமய கோஷத்தில் நெகட்டிவ் வேவ்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் 2 பேரும் கை கொடுக்குறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஏ டயபிட்டிஸ் பேஷண்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ ஆம் ஆல்சோ ஏ டயபிட்டிஸ் பேஷண்ட், ஹவு மெனி இயர்ஸ் யூ ஆர் ஹேவிங், ஐ ஆம் 5 இயர்ஸ், ஐ ஆம் 10 இயர்ஸ், ஐ ஆம் சீனியர் அப்படிங்கிறாங்க. அடுத்து திரும்பி பார்த்தா ஐ ஆம் ஏ பிபி பேஷண்ட், எனக்கு 5 வருஷம், உனக்கு 10 வருஷம். மனிதர்கள் தங்கள் பெயரை மறந்து விட்டார்கள். தனக்கு இருக்கக்கூடிய வியாதியை தனது பெயராக மாற்றிவிட்டார்கள். அப்போ இந்த 3வது உடல்னு சொன்ன பாருங்க, மனோமய கோஷத்தில் நாமளை ஒரு வியாதி உள்ளவனாக, ஒரு டிப்ரெஷன் உள்ளவனாக நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நெகட்டிவ் வேவ்ஸ் அந்த 3வது உடலில் இருக்குது. 4வது உடல் இருக்குது, அது புத்திமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு சொல்கிறோம். புத்திபூர்வமாக சிந்தனை செய்யக்கூடிய ஒரு நிலை. இப்போ நீங்கள் எல்லாருங்க உட்கார்ந்துருக்கீங்க எதற்காக? நமது மன அழுத்தத்தை நீக்கி நமது உடலையும், நமது உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, இதை ஒரு யோகக்கலையின் மூலமாக நிச்சயமாக பெற முடியும். அப்போ நீங்கள் உங்கள் புத்தியில் அதை போட்டவுடனே உங்கள் புத்தி என்ன சொல்லுது? எஸ், நம்ம டைரெக்டாக அந்த பயிற்சி எடுத்தோம்னா நம்ம 120 வயது வரை நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்போ அந்த புத்தியை நீங்கள் நம்பி அந்த புத்தி சொன்னதை கேட்டு இங்கே உட்காந்துருக்கோம். எல்லோருமே அதை நம்பலை. அப்படி எல்லோரும் புத்தி சொல்கிற கேட்டாங்கன்னா இன்றைக்கு இந்த ஹால் காணாது. நம்ம பெரிய இடத்துல தான் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ அந்த புத்தி சொல்வதை கேட்கக்கூடியவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்குறது 5வது ஒரு உடல் இருக்குது, அதுதான் மெய் உணர்வு. நமக்குள்ளேயே சீஃப் டாக்டர் நமக்குள்ளே இருக்கார். இந்த ஐசியூன்னு சொல்கிற பாருங்க, ஐசியூவில் இருக்கா சார், ஐசியூவில் இருக்கா, ஐசியூன்னு யோசிச்சு பாருங்கள். நான் சியூ உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஐசியூக்கு போக வேண்டாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வு இந்த முத்திரை செய்யும் பொழுது அந்த பிராண ஆற்றல் தான் நமக்கு உடல் முழுக்க நல்ல சக்தியை கொடுக்கின்றது. அப்போ இரத்த அழுத்தம் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். இப்போ நீங்கள் நிறையா டீச்சர்ஸ் பார்க்குறோம். டீச்சர் மட்டுமல்ல, 45 வயசு 50 வயசில் சடன் ஹார்ட் அட்டாக் எவ்வளோ நம்ம கேள்விப்படுறோம். நேற்று பார்த்தா சார் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வச்சு ஸ்டண்ட் வச்சுருக்காங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எதனால் வருகின்றதுன்னா, நாம் இதயத்திற்கு எந்த ஒரு
சிறப்பான பயிற்சியே பண்ணலை. நம்ம மன அழுத்தம் வந்ததை அப்படியே டிப்ரெஷன் உள்ளேயே வச்சுருக்கோம். அது வெளியே செல்வதற்கும் அந்த உடல் இயக்கம் சீராக இயங்குவதற்குரிய முயற்சிகளை எடுக்கவில்லை. அப்போ நமக்கு ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கணும். டென்ஷன் ஆனதுனால, டிப்ரெஷன் ஆனதுனால, எடுத்த உணவினால் ஏற்பட்ட அந்த கழிவுகள் வெளியே போகணும். மீண்டும் அந்த இதயத்தினுடைய துடிப்பு, இதய வாழ்வுகளில் எந்த அடைப்பு இல்லாமல் சீராக இயங்கணும். அதற்கு ஒரு முத்திரை பண்ண போகிறோம். சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க, என்னுடைய மையத்தில் கட்டை வரல். மிடில் ஃபிங்கர் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் தம் ஃபிங்கர் வச்சுக்கோங்க. சூன்ய முத்திரை. மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. நடுவரல் மடிச்சுட்டு அதனுடைய மையத்தில் கட்டை வரல். ஓகே. கை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. 2 முட்டியில் வச்சுக்கோங்க. லேசாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தா போகிறோம். லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தா போகிறோம். சூன்ய முத்திரை. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 5 டைம்ஸ். வெரி ஸ்லோ அண்ட் டீப் இன்ஹேல், வெரி ஸ்லோ அண்ட் டீப் எக்ஸேல். மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் ப்ரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. உங்களது ஆழ் மனதில் நமது இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைக்கின்றது. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த முத்திரைகளை முதல்ல ஆசிய டீச்சராக நீங்கள் உங்களுடைய இதயத்தை பாதுகாப்பது நமது ஒவ்வொருடைய கடமை. அதனால் நீங்கள் எந்த ஹார்ட் அட்டாக் எதுவும் இல்லாமல் 120 இயர்ஸ்க்கு மேலே வாழ முடியும். நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். இதை நீங்களும் பயன்படுத்திக்கிடலாம். உங்களுடைய மாணவர்களுக்கும் நீங்கள் ஈஸியாக சமயம் பார்த்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டே ஒரு டென்ஷனாக இருக்கார், ப்ரெஷராக இருக்கார், உங்கள்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறாங்க. அந்த சமயம் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக அவரை உட்கார வச்சு, கோபப்பட்டால் உனது உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும். அப்போ நீ கோவப்படாமல் இருப்பதற்கு ஒரு சின்ன முத்திரை, சின்முத்திரை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. 2 நிமிடம். ஒரு 21 டேஸ் அந்த ஸ்டூடெண்ட் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண வச்சுங்க. அவனுடைய பண்புகள் மாறிவிடும். இன்றைய காலகட்டத்தில் அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப தவறுன்னு சொல்லலை, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாணவர்களும் சரி, பெரியவர்களுமே சரி. நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு தான் கேட்போம். அப்போ அதற்கு பதிலாக உன் உடலை நன்றாக வைத்துக்கொள்ளவும், உனது உள்ளுறுப்புகள் சீராக இருப்பதற்கு இந்த முத்திரை பண்ணால் உனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஹார்ட் சிறப்பாக இயங்கும். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். நம்மகிட்ட 3 பண்புகள் இருக்குது. எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பண்புகளை தான் குணம்னு சொல்கிறோம். தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம். இந்த 3 பண்புகளினால் ஆன ஒரு உருவம் தான் நாம. இதில் தமோ குணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள். ஆசிரியரை எதிர்த்து பேசுவாங்க, பேரண்ட்ஸை எதிர்த்து பேசுவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. இந்த அதிர்வலைகள் அவங்க உடம்புல இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய இருக்குது. ரஜோகுணம் அப்படின்னா ஓரளவு கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்பாங்க. சரி, நம்ம மாற்றிக்கிடலாம் அப்படிங்கிற உணர்வலைகள் இருக்கும். இந்த சத்துவ குணம் அப்படிங்கிறது மிக அன்பு, பொறுமை, நிதானம் எல்லாமே அது உள்ளுக்குள்ளே ஒளிந்திருக்கின்றது. இப்போ பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு தமோ குணம் தான் அதிகமாக இருக்கும். சோம்பல் இருக்கும். நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, எதிர்த்து பேசுவார்கள். இப்போ நம்ம இவங்களுக்கு அட்வைஸே பண்ண வேண்டாம். நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் எதிர்த்து பேசுறதுனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கணும், நீ நினைத்ததை ஃப்யூச்சரில் அடையணும் அப்படின்னா உனக்கு உடல் ஆரோக்கியம் வேணும், மென்டல் பீஸ் வேணும். அப்போ அவங்களுக்கு இந்த சின்முத்திரை கற்றுக் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் சூன்ய முத்திரை கற்றுக் கொடுங்க. அந்த இதய துடிப்பு சீராக ஆரம்பிச்சிடும். இது 2ஐயும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த முத்திரை என்ன பண்ணுதுன்னா பண்புகளை மாற்றிவிடும். அட்வைஸே பண்ண வேண்டாம். இந்த முத்திரை பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா நாளாக அவங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த தமோகுண அதிர்வலைகள் குறைய ஆரம்பிச்சிடும். ரஜோகுணம் அப்படி நாளாக ஒரு மண்டலம் பண்ணாங்க. 48 நாட்கள் நீங்கள் சொல்வதையே கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பண்புகளை மாற்றிவிடும். பண்புகளை மாற்றுவது தான் இந்த முத்திரைகள். உடலுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும், மனதிற்கும் ஆரோக்கியம் கொடுக்கும். இப்போ ஆசிரியர்களுக்கு அடுத்து என்ன வேணும்னா, இப்போ ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நீங்கள் நின்று பாடம் எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். ரொம்ப நேரம் நின்று பாடம் எடுக்கணும். இப்போ மாணவர்களுக்கு நின்று பாடம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு உடலில் ஒரு எனர்ஜி, பிராணிக்கு எனர்ஜி வேணும், அது குறையும். அப்போ பல மணி நேரம் நின்று நீங்கள் டீச் பண்ணும் பொழுது உங்கள் உடல் முழுக்க ஒரு பிராணிக்கு அதிர்வலைகள் நன்றாக இருக்கணும். அதற்காக ஒரு முத்திரை பண்ண போகிறோம், பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரை உங்கள் உடல் முழுக்க பிராண ஆற்றலை நன்றாக இயங்க செய்யும். மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர் அதனோட மையத்தில்
தம் ஃபிங்கர். ஓகே, கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க, முட்டியில் வச்சுக்கோங்க. இது பிராண முத்திரை. உங்களுக்கு தெரியிற காட்டி காமிக்கேன். கை ரெண்டு முட்டியில் வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இயங்கும், கண் நரம்புகள் நன்றாக இயங்கும், லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், சோம்பலை நீக்கக்கூடியது, புத்துணர்வை தரக்கூடியது. பாசிட்டிவ் தாட் கிடைக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் ஆகும். எவ்வளோ வயதானாலும் கேட்ராக்ட் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராது. லிவருக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் மனச்சோர்வு அடையாமல் மாணவர்களிடம் நீங்கள் அழகாக பேசி அவர்களை மாற்றக்கூடிய நிலை இந்த முத்திரையின் மூலமாக கிடைக்கின்றது. 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். எப்பொழுது மனச்சோர்வு உடல் சோர்வு ஏற்படுகின்றதோ அப்போ இந்த முத்திரையை 2 நிமிஷம் பண்ணுங்கள், வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ஆசிரியர் பெருமக்களுக்கு சுகர் அப்படிங்கிறது ஒரு காமன் ஆயிடுச்சு. அந்த சுகர் வராமல் இருக்கணும். பெரிய பெரிய ஆசனங்கள், பெரிய பெரிய பயிற்சிகள்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன ஒரு முதிரை, வருண முதிரைன்னு ஒன்று பண்ண போகிறோம். இந்த முதிரை பண்ணிங்கன்னா பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டா கூட மாத்திரை நிப்பாட்டிடலாம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி, லிட்டில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர். ஓகே, கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, கை மடியில் வச்சுக்கோங்க, முட்டியில் வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் ப்ரீத்திங். பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும், எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், கால் பாத வலி, பாத வீக்கம் வராது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் இருக்குன்னு ஐஎம்ஏ சுகர் பேஷண்ட் இனிமேல் யாருமே சொல்லாதாங்க. இந்த பயிற்சியில் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சுகர் பேஷண்ட்லாம் கிடையாது. நாம் 5வது உடலில் இருக்கக்கூடிய அழியாத ஆத்மஸ்வரூபம், அந்த மெய் உணர்வு தான் நான். அதனால் எங்கே போனாலும் சரி நீங்கள் என்ன மனதில் நினைக்கிறீங்களோ அதுதான் செல் அக்செப்ட் பண்ணும். ஐஎம்ஏ சுகர் பேஷண்ட் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா மனசும் எஸ், செல்களெல்லாம் ஆமாம் யூஆர் ஏ சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லும். நான் சுகர் பேஷண்ட்டே கிடையாது, எனக்கு எனது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க, டெஃபினட்டாக மாற்றம் கிடைக்கும். ஸோ ஆசிரியர் பெருமக்களுக்கு சுகர் வரவே கூடாது, அது நார்மலாகவே இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்போ தான் நீங்களும் உங்கள் உடலை நன்றாக வைத்துக்கொள்ள முடியும். நீங்கள் மற்றவர்களுக்கு, மாணவர்களுக்கு சிறப்பாக உங்களது டீச்சிங் கெப்பாசிட்டி ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ அடுத்த ஆசிரியர்களுக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுது, எப்பொழுதுமே டென்ஷன் இல்லாமல் உற்சாகமாக இருப்பதற்கும், உடம்பில் உயிர் ஆற்றல் நன்றாக இயங்குவதற்கும், மூளை செல்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் பாய்வதற்கும், இரத்த அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்குரிய ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். ஆதி முத்திரை. கட்டை விரலில் உள்ள வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. கட்டை விரலில் உள்ள வச்சு 4 விரலும் மடிச்சுக்கோங்க. ஏற்கனவே குழந்தையாக இருக்கும்போது பண்ணியிருக்கோம். கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். தென் நார்மல் ப்ரீத்திங். இந்த ஆதி முத்திரையில் உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களது மாணவர்கள் மனச்சோர்வு, தன்னம்பிக்கை இல்லாத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த முத்திரையில் ஒரு 2 நிமிடம் அப்படியே இருக்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். உடல் சோர்வு, மனச்சோர்வை நீக்கக்கூடியது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உடம்புல பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் 5மே அதனதன் விகிதத்தில் இயங்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம குழந்தையாக இருக்கும்போது குழந்தை ஃபேஸில் பாருங்கள் டென்ஷனே இருக்காது. அந்த குழந்தை அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். அது குழந்தை பிறந்து ஒரு 2 மாதம், 3 மாதம், 6 மாதம் அப்போல்லாம் பார்க்கும்போது அது தவழும் போது பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடாக தவழும். சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நாமளும் அப்படி தான் இருந்தோம்.
வளர்ந்து வர 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 நமது சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே போயிடுச்சு. குழந்தையினுடைய முன்பு ஒரு சின்ன ஒரு கிழுக்கு எடுத்து நீங்கள் அப்படியே ஆட்டினீங்கன்னா அது சிரிக்கும். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அதில் ஒரு ஓசை வரும், அது காதில் படுற மாதிரி ஆட்டினா அது அப்படியே அதை பார்த்து சிரிக்கும். இப்போ நம்ம முன்னாடி யாராவது வந்து ஆட்டினா நம்ம என்ன சொல்லுவோம்? கோபம் வரும் நமக்கு. ஏன் வருதுன்னா, நாம் குழந்தையாக இருக்கும்பொழுது அதை பார்த்து சிரித்த நாம் இன்றைக்கு நம்ம முன்னாடி வந்து யாராவது ஒருத்தனான சின்ன குழந்தை நினச்சியா யார்கிட்ட விளையாடுற அப்படிமோ. அப்போ நம்முடைய டென்ஷனும் டிப்ரெஷனும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிப்போச்சு. அப்போ நம்ம பஞ்சபூத தன்மையும் சமமாக இருப்பதற்கு முகுளமுத்திரை, பெருவரல் நோக்கி 4 விரலை குவித்து வச்சுக்கோங்க, மேல் நோக்கி கை எப்படி முட்டியில் வச்சுக்கோங்க, பெருவரலை நோக்கி 4 விரலையும் குவித்து வச்சுக்கோங்க, கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க, முகுளமுத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times, தென் நார்மல் ப்ரீத்திங். பஞ்சபூதமும் சமமாக இயங்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும், ராஜ உறுப்புகள் இதயம், நுரையீரல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கல்லீரல், மண்ணீரல் நன்றாக இயங்கும். மன அமைதியை கொடுக்கக்கூடியது, இரத்த அழுத்தத்தை நீக்கக்கூடியது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக உட்காந்துக்கோங்க. இப்போது எல்லோருக்குமே கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது எல்லோருக்குமே அவசியமான ஒன்று. ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது மன ஒருநிலைப்பாடு. அடுத்து என்ன, மெமரி பவர் நல்லா இருக்கணும். மாணவர்களுக்கு தேவை மெமரி பவர், ஆசிரியர்களுக்கு தேவை கான்சன்ட்ரேஷன், மன ஒருநிலைப்பாடு எப்போதும் இருக்கணும், அந்த சிந்தனையில் தெளிவு இருக்கணும். அதற்காக ஒரு முத்திரை பண்ண போகிறோம், ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க, கை ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க, எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. இது ஹாகினி முத்திரை. கான்சன்ட்ரேஷன் நன்றாக கிடைக்கும், பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி நன்றாக இயங்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படித்த பாடம் அப்படியே நிலைத்து நிற்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். நீங்கள் முழுமையான நம்பிக்கையோடு உங்களது மாணவர்களை சிறப்பாக வளர செய்யக்கூடிய அற்புதமான முத்திரை. நீங்கள் மாணவர்களுக்கு இந்த முத்திரைகளை படிப்பதற்கு முன்பாக 2 நிமிடம் டீச் பண்ணுறதுக்கு முன்பாக பண்ணிவிட்டு நீங்கள் டீச் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு நிலை கிடைக்கும். இது ஹாகினி முத்திரை. ப்ரெசண்ட் லிவிங் இஸ் எ ப்ளசண்ட் லிவிங்னு ஒரு பழமொழி உண்டு. நிகழ்காலத்தில் வாழ்கின்ற அற்புதமான முத்திரை. நாம் எல்லாருமே நிகழ்காலத்தில் வாழ்கிறதில்லை. இப்போ நீங்கள் இங்கே இருந்தால் கூட உங்களுடைய எண்ணங்கள் வெளியே போய்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன சொல்ல போகிறார், அடுத்து எங்கே போகிறோம், எப்போ முடிக்க போகிறார், இப்படி தான் நமக்கு மைண்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இங்கே இருக்கிறோம்னா இதில் மட்டும்தான் உங்கள் மனசு இருக்கணும். இந்த முத்திரை பண்ணிக்கிட்டே வாங்க, அந்த ப்ரெசண்ட் லிவிங்கில் ப்ளசண்ட்டாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, கான்சன்ட்ரேஷன் கொடுக்கக்கூடியது, அனைவருக்கும் ஏற்ற ஒரு முத்திரை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், ஆக்சிடெண்ட் ஆகுது. எதனால் ஆக்சிடெண்ட் ஆகுது? நம்ம ப்ரெசன்ட் லிவிங்கில் இல்லை. கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே போகும்போது நம்மளுடைய எல்லா எண்ணமும் அதில் தான் இருக்கணும். அப்போ கார் ட்ரைவ் பண்ணும்போது பர்சனலில் ஏதோ நம்ம திங்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இல்லை லேசாக ஸ்லீப்பிங் வந்துருச்சு, டக்குன்னு ஆக்சிடெண்ட் ஆகிரும். எவ்வளோ விபத்து பார்க்குறோம், நீங்கள் பார்த்துருக்கலாம், பத்திரிக்கையில் ஊடகத்தில் பார்க்குறோம். டிரைவர் கார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது சடனாக தூக்கம் வந்துருச்சு, அதனால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவர் தன்னை மறந்துட்டாரா, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போ நாம் சிந்தனை தெளிவோடு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த முத்திரை மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இதை நீங்கள் மாணவர்களுக்கு டீச் பண்ணுங்கள், 2 நிமிஷம் பண்ண வைங்க. மாணவர்கள் படிக்கும் பொழுது அந்த படிப்பில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. டியூஷன், அந்த இன்ட்யூஷன் வந்து உள்ளுணர்வு நன்றாக இருந்துச்சுன்னா டியூஷனே வேண்டாம். நீங்கள் டீச் பண்ணும்போது மாணவர்கள் எங்கேயோ திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு இன்ட்யூஷன் எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் முடிஞ்சவொடனே டியூஷனுக்கு போகிறாங்க. நீங்கள் இந்த பயிற்சியை கொடுத்துட்டீங்கன்னா மாணவர்களுக்கு நீங்கள் என்ன நடத்துகின்றீர்களோ அதில் முழுமையான கவனம் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஓகே, அடுத்த முத்திரை தியான முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இரத்த அழுத்தத்தை நீக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது. இடது கை கீழே, வலது கை மேலே, இந்த 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் மேலே வச்சுக்கோங்க. 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க, கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times, தென் நார்மல் ப்ரீத்திங். டென்ஷன் நீக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது, இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மெய் உணர்வை உணர செய்யக்கூடியது, செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். ப்ரெஷர் உள்ளவங்க இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் நீக்க ஆரம்பிச்சிடும்.
முன்கோபத்தை தடுக்கக்கூடியது. ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் உகந்த ஒரு அற்புதமான முத்திரை. நீங்கள் டீச்சிங்லாம் முடித்து வீட்டுக்கு போன உடனே கை கால்களை வாஷ் பண்ணிவிட்டு இந்த தியான முத்திரையில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக இருங்க. பள்ளியில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மறந்துடும். அதுக்கப்புறம் வீட்டோடு நம்ம மிங்கிள் ஆகிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸும் அந்த பள்ளி நினைவாகவே இருந்துச்சு அப்படின்னா உங்களது ஹெல்த்து அஃபெக்ட் ஆகும். வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா பள்ளியை மறந்துடணும். வீட்டில் பசங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு 5 மினிட்ஸ் இந்த முத்திரை பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாம் ரிலீஸ் ஆகிரும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். முஷ்டி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இது கோபம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு முத்திரை. 4 விரலையும் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே வச்சுக்கோங்க. வெளியே மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. 4 விரலையும் உள்ளே மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வந்து வெளியே மோதிர விரல் மொழியை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, 4 விரல் மடிச்சுட்டு கட்டை விரல் வெளியே வச்சுக்கோங்க. மெதுவாக கட்டை விரலை மோதிர விரல் கீழே டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இது முஷ்டி முதிரை. கோபம் வராமல் தடுக்கக்கூடியது. இதய துடிப்பு சீராக இருக்கும். டென்ஷன் ஆக மாட்டோம். நிதானமாக வாழ்க்கையில் செயல்படக்கூடிய நிலை கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மனிதனுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடியது தான் அந்த முத்திரைகள் எல்லாமே. இந்த முத்திரை பயிற்சி பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபுல்லாக கிராஜுவலாக வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொணரக்கூடியது இந்த முத்திரைகள். மனிதனுடைய பண்புகளை மாற்றக்கூடியது இந்த முத்திரைகள். அப்போ ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த மன அழுத்தம், இரத்த அழுத்தம் இல்லாமலும் ராஜ உறுப்பான இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல் நல்ல சக்தி கிடைப்பதற்கும் உரிய எளிய முத்திரைகளை தான் கொடுத்துருக்கோம். இந்த முத்திரைகளை ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் தினமுமே காலை எழுந்த உடனே ஒரு 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு நிமிடம் பண்ணால் கூட போதும், ரிசல்ட் நல்லா கிடைக்கும். முதல்ல உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் உங்களது மன ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் நீங்கள் கரெக்டாக தக்க வச்சுக்கணும். என்னிடம் எது இருக்கின்றதோ அதை தான் நான் வெளிப்படுத்த முடியும். என்னிட்ட கோபம் இருந்துச்சுன்னா நான் எல்லார்ட்டையும் கோபப்படுவேன். என்னிட்ட அமைதி இருந்துச்சுன்னா எல்லோரிடமும் அமைதியாக இருப்பேன். அப்போ இந்த பயிற்சி பண்ணும்பொழுது உங்கள் உடலை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு நாளில் வராது. பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. 3 months 4 months உங்களுக்கு ஒரு அற்புதமான பாசிட்டிவ் வேவ்ஸ் வந்துடும். இந்த பாசிட்டிவ் வேவ்ஸு உங்களது மாணவர்களை ஆட்கொண்டு விடும். நீங்கள் பெரிய அளவில் மாணவர்கிட்ட ஃபைட்டே பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படி சின்முத்திரையில் இந்த பையன் ஒரு மாதிரி நெகட்டிவ் வேவ்ஸில் இருக்கான், இந்த பையன் பாசிட்டிவாக மாறட்டும் அப்படின்னு நீங்கள் மனசில் எண்ணுங்க. அந்த எண்ணம் ஒரு ஆற்றலாக செயல்படும். ஏன்னா உங்களுக்குள் இருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் அவரை மாற்றும். உங்களுக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், அந்த பாசிட்டிவ் வேவ்ஸும் நன்றாக இருக்கும். ஸோ நமக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமையை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் இந்த முத்திரைகள். இந்த திறமை அப்படின்னோன்னு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். முதல்ல நம்ம ரயில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இன்ஜின் கண்டுபிடிச்சி அந்த இன்ஜினை வந்து ஒரு ட்ரையல் விடுறாங்க நம்ம நாட்டில். அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த இன்ஜினை கண்டுபிடிச்சவரும் அதில் உட்காந்துருக்காரு. பின்னாடி ஒரே ஒரு பெட்டி, 2 பெட்டி தான். அந்த கிராமத்து வழியாக அது எங்கே இல்லை ட்ராக் போட்டிருக்காங்களோ அதை ட்ராக் போட்டு அதில் வர்றாங்க. ஒரே கூட்டம், அந்த கிராமம் முழுக்க எல்லாரும் வந்து பார்க்க வர்றாங்க. அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரு பாட்டி வந்து ஒரு போண்டா சுட்டு நிறைய பேர் கொண்டாந்து சேல்ஸ் பண்ணலாம், நமக்கு கூட்டம் நிறையா இருக்குது, சேல்ஸ் ஆகும் அப்படின்ட்டு அவங்க போண்டா சுட்டு அவங்களும் அதை கையில் கொண்டு வராங்க. அந்த இன்ஜினை கண்டுபிடிச்சவர் முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறாரு. இஸ் இட் பாம் அப்படின்னாரு. கூட இருந்தவன் இல்லை இது வந்து ஈட்டபிள் ஐட்டம்ஸ் இந்தியாவில் போண்டா அப்படின்னோடனே ரொம்ப பயந்து அந்த போண்டாவை எடுத்தபடி சுற்றி பார்த்தார். எந்த கட்டிங் எதுவுமே இல்லை. தைரியமாக ஓப்பன் பண்ணுங்க, ஒன்றாகாது அப்படின்னு அவங்க இங்கிலீஷில் சொன்னாலும் மெதுவாக ஓப்பன் பண்ணான். உள்ளே பார்த்தா ஒயிட் மாவு இருக்குது. உடனே ஆச்சரியப்பட்டு அடுத்த போண்டாவை எடுத்து அப்படி ஓப்பன் பண்ணார். அதுலேயும் உள்ள ஒயிட் மாவு இருக்குது. உடனே அவர் எப்படி பார்த்தார். அந்த பாட்டியை பார்த்துட்டு, வித்தவுட் கட்டிங் ஹவு தே ஆர் புட்டிங் ஒயிட் மாவு இன்சைடு தி போண்டா, ஹவு ஒண்டர்ஃபுல் சார் இண்டியன்ஸ் அப்படின்ட்டார். அவர் ட்ரெயினை கண்டுபிடிச்சது கூட பெருசாக தெரியல, இதை கட் பண்ணாமல் எப்படி உள்ள இந்த மாவை வச்சு அப்படின்ட்டார். எதுக்கு சொல்லனா, திறமைகள் மனிதர்களுக்கு வெவ்வேறு விதத்தில் வரும். ஈட்டபிள் ஐட்டஸில் கூட நம்ம திறமைகளை வெளிக்காண்பிக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கு உடலுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணரக்கூடியதான் இந்த முத்திரை பயிற்சிகள். வெறும் கை என்பது மூடத்தனம், கைவிரல்கள் 10 ஆரோக்கியத்தின் மூலதனம்.
ஆரோக்கியம் நம் கையில் அப்படிங்கிறத மறந்துடாதங்க. ஒரு பழமொழியோடு தான் நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்திட்டு வரோம். முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். நீங்கள் முத்திரை ப்ராக்டிஸ் பண்ண 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 மாத்திரைகளை தவிர்த்து விடலாம். மாத்திரை எடுக்கிறதுக்கு முத்திரை பண்ணி தான் எடுக்கணும். எனக்கு ப்ரெஷர் இருக்குன்னா அந்த மாத்திரை இப்படி எடுக்கிறேன், இது சின்முத்திரை, இதுக்குள்ளே மாத்திரை சிக்கி போய் நிற்குது, எப்படா விடுவேன், மாத்திரை விட்டுட்டு இப்படி பண்ணாலே போகிறோம், ப்ரெஷர் ஓடிடும், விட மாட்டோம். அதனால் முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சு உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இந்த முதிரை கலை. இப்போ அடுத்த செஷன் என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமான ஒரு செஷனை பார்க்க போகிறோம். நாடி சுத்தி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மனிதனுடைய ஆயுள் காலம் 120+. இப்படி தான் நம்மளை இறைவன் வந்து நம்மளை படைச்சிருக்கார். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், சார் இப்போ வாழ்கிற மாதிரி இருக்க டென்ஷன் நாங்கள் 120 வயசுக்கு எப்படி சார் வாழ்கிறது, போதும் சார் அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. 60 தாண்டினோடனே போதும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லவே கூடாது. ஆள் மனதில் சங்கல்பம் வச்சுக்கோங்க, 120 வயது வரை நான் ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, அமைதியாக வாழ்வேன். நிச்சயமாக வாழ முடியும். இந்த சமுதாயத்துக்கும் எனது தொண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதற்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறோம். இது வந்து நமது சித்தர்களுடைய கணிப்பு. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமை. இது வந்து திருமூலருடைய திருமந்திரம். எவ்வளோ மூச்சு உள்ளே இழுக்கிறோம், எவ்வளோ மூச்சு வெளியே விடுறோம், எவ்வளோ மூச்சு நிப்பாட்டுறோம், இந்த கணக்கு நமக்கு தெரியணும். அப்போ ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறோம். ஒரு சுவாசம் அப்படிங்கிறது மூச்சை உள்ளே இழுத்து மூச்சு வெளியே விடுறது. அது இயற்கையாக நடைபெறுகின்றது. உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சினுடைய அங்கலம் 12 அங்கலம், 8 அங்கலம். வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய அங்கலம் 12 அங்கலம் ஒரு சுவாசத்தில். அப்போ ஒரு ப்ரீத்திங்கில் 4 அங்கல மூச்சு பிராணன் அதிகமாக வெளியே போகுது. அப்போ 21,600 என்று 4 போட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு பிராணன் வெளியே போகுது. அதனால நமக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுது, நமது லைஃப் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது டென்ஷன் ஆனால், கவலைப்பட்டால், வருத்தப்பட்டால், ஓடினால் அதிகமாக மூச்சு வெளியே போகும். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறோம். டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹார்ட்டு 40% இயங்கலை, நான் 60% இயங்குது, இனிமேல் கவலையே படக்கூடாதும்பாரு. அதுவே பெரிய கவலை ஆயிரும். நான் கவலை எப்படி சார் கவலைப்படாமல் வாழ்கிறது அப்படின்னு. அதனால் இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி தான் நாடி சுத்தி. நம்ம உடம்பில் 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடம்பில் இயங்கி கொண்டிருக்கின்றது. இதுவும் நமது சித்தர்கள் அந்த காலத்தில் உடலை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த அற்புதமான முத்திரை. இந்த 72,000 நாடி நரம்புகளுக்கும் ஒட்டுமொத்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்ஞை சக்கரம்னு சொல்கிறோம், நெற்றி பூர்வ மையம். நாம் இந்த நாடி சுத்தி செய்யும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும், மனசில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். உடல் கழிவுகள், மனக்கழிவுகள் வெளியே போயிடுச்சுன்னா உற்சாகமாக வாழலாம். லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இயங்கும். யாரெல்லாம் நாடி சுத்தி பண்ணுறீங்களோ உங்களுக்கு கொரோனா, இனிமேல் வேறு புதுசாக ஏதாவது வைரஸ் வந்தாலும் நிச்சயமாக தாக்காது. நுரையீரல் நல்ல காற்றை உள்வாங்கும், அசுத்த காற்றை வெளியேற்றும். இந்த நாடி சுத்தி செய்யும் பொழுது நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுகள் எல்லாம் வெளியே போயிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். பாசிட்டிவ் தாட் தான் நம்மளை வாழ வைக்கின்றது, மறக்காதங்க. நீங்கள் இந்த நாடி சுத்தி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ராஜ்ய உறுப்பை நன்றாக இயக்க வையுங்கள். உங்களது மாணவ செல்வங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. மாணவர்களுக்கும் அந்த பண்புகளில் மாற்றம் ஏற்படும். ஒரு இடத்துல ஒரு குடிசை வீடு, அதில் ஒருத்தர் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அவரால் நடக்க முடியாது, வீட்டுக்குள்ளே கட்டிலில் படுத்துருக்கிறாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் அப்பா அம்மா இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த குடிசை தீப்பற்றிடுச்சு. தீப்பற்றினோடனே எல்லாரும் தன்னை பாதுகாத்துடன் எல்லாரும் எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்குமே உயிர் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும். அந்த ஸ்ட்ரோக் வந்து படுத்திருக்காரு இல்லையா, அவரை விட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க, நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு. அவர் எப்படி பார்க்குறாரு, தீயினுடைய தாக்கம் அதிகமாக வந்தோடனே அவருக்குள் இருக்கக்கூடிய உத்வேகம், எழுந்துரு உன்னால் நடக்க முடியும், தன்னை காப்பாற்றணும்னு எழுந்து கடகடன்னு ஓடி வெளியே ஓடிட்டார். வெளியே ஓடி வரும்போது ஆப்போசிட் வீட்டில் இருக்கவன், அடே உனக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, எப்படிடா ஓடுறான்னு பொத்துன்னு கிளம்பிட்டான். உத்வேகத்தோட பாசிட்டிவோடு வந்தார். நெகட்டிவ் வைஸ் உள்ளே போன உடனே அந்த செல்ஃபில் நம்ம ஸ்ட்ரோக்காக வந்துச்சுன்னு கிளம்பிட்டான். அப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பாசிட்டிவ் தாட்டு தான் நம்மை வாழ வைக்கும். அப்போ ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தானே, அந்த ஸ்டூடெண்ட்டு என்ன நெகட்டிவ் வேஸ் இருந்தாலும் அவனை ஒரு நல்ல மனிதனாக நிச்சயமாக மாற்ற முடியும். அந்த கலை தான் முத்திரைகள், நாடி சுத்தி, தியான பயிற்சி. அப்போ நீங்கள் அந்த வேவ்ஸை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாயிரும். இதுவரைக்கும் சார் இந்த ஸ்டூடெண்ட் இவ்வளவு கடினமானவன்னு நினச்சேன், அதுக்கு மேலே ஒரு ஆற்றல் எனக்குள் இருக்கின்றது. இந்த ஆற்றலின் மூலமாக அவனை நிச்சயமாக நல்லவனாக மாற்ற முடியும். ஸோ அந்த நிலையை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த நாடி சுத்தியை காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிராணாயாமம் அப்படிங்கிறது மூச்சை அடக்கக்கூடிய கலை. பிராணாயாம பயிற்சி எடுத்தோன்னே பண்ணக்கூடாது. ப்ரெஷர் உள்ளவங்க, ஒரு சில ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, அவங்கெல்லாம் பிராணாயாம பயிற்சி எடுத்தோன்னே பண்ணக்கூடாது. இந்த நாடி சுத்திக்கு எந்த சைடு எஃபெக்ட், பக்க விளைவும் கிடையாது. நான் முறைப்படி இந்த கலைகளை ஒரு குருவிடம்
1986 கற்றுக்கிட்டேன். அந்த குரு தான், அவருடைய பெயர் சர்க்குரு சிரோ பிக்ஷு. இன்றைக்கு நான் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் யோகாவில். நான் பிறந்த வயதிலிருந்து எனக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் 1 வயசுலேருந்து உண்டு. நான் 86 பிகாம் படிக்கும் பொழுது அந்த குருவை போய் சந்திக்கிறேன். மதுரையில் அவர் பதஞ்சலி யோக கேந்திரம் அப்படிங்கிற அமைப்பில் இந்த கலைகளை பயிற்சி விட்டு கொண்டிருக்கின்றார். எனது மூத்த சகோதரர் மூலமாக அவர் பார்க்குறேன். எல்லோரும் சொல்கிறது போல் ஐஎம்ஏ ஆஸ்மா பேஷண்ட் அப்படின்னு. அவர் என்னை பார்த்துட்டு யுவாரே ஆத்மா நாட் ஆஸ்மா அப்படின்னாங்க. எனக்கு அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன், பிகாம் ஒன்றும் புரியலை. 3 வேளை மாத்திரை சாப்பிட்டா தான் என்னால் உயிர் வாழ முடியும்னு. மாத்திரையை நிப்பாட்டினா உனக்கு இந்த கலையை கற்றுத்தரேன், உயிர் போகாத, அதுக்கு நான் கேரண்டி, பத்திரத்தில் வேணால் கையெழுத்து போட்டு தரேன் நாங்கள். எனக்கு அவருடைய வார்த்தை ஈர்த்தது. ஒவ்வொரு டாக்டரும் எனக்கு லங்ஸில் சளி இருக்குது, கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, இவர் உயிரே போகாது, நான் உனக்கு கற்றுத்தரேன், அதை பண்ணு, நான் ஓகே அப்படின்ட்டு. சரின்னு இந்த கலைகளை கற்றுக் கொடுக்க மாத்திரையெல்லாம் நிப்பாட்டிட்டேன். எத்தனை மணிக்கு எழுந்து பண்ணணுன்னு? 3 மணிக்கு. நாங்கள் காலையில் 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எருமை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்போ நீ 3 மணிக்கு எழுந்தனா காற்றில் ஓசோன் சக்தி இருக்குது, அந்த சக்தி உள்ளே போய் தான் நுரையீரல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். பொதுவாக ஆஸ்மா உள்ளவங்களுக்கு 3 மணிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்பிக்கையோடு அவர் சொன்ன அந்த பயிற்சியை பண்ணேன். நம்ப மாட்டேங்க, 3 மாதம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. ஆஸ்மா அப்படிங்கிற வடுவே உடம்புல இல்லை. 1987 டிஸ்ட்ரிக்ட் லெவல் யோகாசன சாம்பியன்ஷிப் கப்பு வாங்கினேன். இது வந்து பெருமைக்காக சொல்லலை. இந்த கலைகளை யார் செய்தாலும் உங்கள் உடலில் என்ன நோய் இருந்தாலும், உங்கள் உள்ளத்தில் என்ன கவலை இருந்தாலும் அதெல்லாம் வெளியே போயிடும். அப்போ உடலுக்குள் இருக்கக்கூடிய அற்புத சக்தி, இறை சக்தி, பிராண ஆற்றல் நம்மை பாதுகாக்கும். இந்த பிராணனை நம்ம கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டோம்னா வளமாக நலமாக வாழலாம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்திரை. வலது கையினால் தம்புனால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. லெஃப்டில் மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். திருப்பி லெஃப்டில் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், லெஃப்ட்லேயே மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்கள். Very slow and deep inhale, very slow and deep exhale. While inhaling, think that you are receiving energetic prana. While exhaling, think that all tension, stress, mental worries, everything is released. மூச்சு உள்ளெழுக்கும் போது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல், மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இப்போ ரிங் ஃபிங்கர்னால் லெஃப்ட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரிங் ஃபிங்கர்னால் லெஃப்ட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் நாசிலே மூச்சை உள்ளழுங்க, ரைட்லேயே மூச்சை வெளியே விடுங்க. வலது நாசிலே மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், வலதிலே மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்ட்ரக்டர் இருக்கார், அப்படியே அவர்கிட்ட கேட்டுக்கலாம். லெஃப்ட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரைட்லேயே இன்ஹேல், ரைட்லேயே எக்ஸேல். மோதிர விரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ளழுங்க, வலதிலே மூச்சை வெளியே விடுங்க. நிதானமாக பண்ணுங்கள். எனி டவுட் இன்ஸ்ட்ரக்டர் இருக்காரு, அப்படி நீங்கள் கேட்டுக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு சின்ன பயிற்சி பண்ண போகிறோம். லெஃப்ட் இன்ஹேல், ரைட் எக்ஸேல். ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட்டில் மூச்சை உள்ளழுங்க, லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. எகெயின் லெஃப்ட்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டில் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இடதில் இழுத்து வலது, மீண்டும் இடதில் இழுத்து வலது. பயிற்சி செய்கிறவங்க டவுட் இருந்தால் இன்ஸ்ட்ரக்டர் அப்படி ரவுண்டில் வந்துக்கிட்டே இருக்காரு, கேட்டுக்கலாம். Left inhale, right exhale. Again left inhale, right exhale. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி மாற்றி பண்ணுங்கள். ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல். வலது நாசில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இடதில் மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் வலதில் மூச்சை உள்ளழுங்க, இடதில் மூச்சை வெளியே விடுங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று சூரிய நாடி, ஒன்று சந்திர நாடி. ஒன்று வெப்பம், ஒன்று குளிர்ச்சி. வலது நாசி சூரியன், இடது சந்திரன். இந்த பயிற்சி பண்ணும்போது உடம்புல சூரியனும் சந்திரனும் குளிர்ச்சியும் வெப்பமும் சமமாக இருக்கும். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். ஒரு சின்ன குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி ஒன்று பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. இந்த மாதிரி வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் த்ரூ நோஸ். மூக்குழியாக மூச்சு வெளியே விடுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியாக மூச்சு வெளியே விடுங்க. வாயை விசில் மாதிரி வச்சுட்டு வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் த்ரூ நோஸ். மூக்குழியாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணால் போகிறோம். உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் ஹீட்டு வெளியே போயிடும். பொதுவாக ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு ஹீட்டு தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டோட மிங்கிளாகி பண்ணும்பொழுது அவங்களுடைய உணர்வலைகள் உங்களுக்குள்ளே வரும்பொழுது இயற்கையாகவே ஆசிரியர்களுக்கு உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பயிற்சியை நீங்கள் 10 முறை பண்ணும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய டென்ஷன், மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன், அந்த ஹீட்டு ஃபுல்லாக வெளியே போயிடும். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று பார்க்க போகிறோம். எளிமையான டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மெடிடேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு சக்கரா மெடிடேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதன் மூலமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையை, அந்த உயிராற்றலை, மெய் உணர்வை உணர முடியும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. இப்போ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களது ஆழ் மனதை தலை வெளி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள். மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும், எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கண்களை மூடி உங்கள் மனசு அப்படியே தோள்பட்டை வெளி தசைகள், அந்த மசில்ஸில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஜஸ்ட் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் மசில்ஸ் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ உங்கள் மனதை அப்படியே பிரெயின் இன்சைடு, மூளை உள்பகுதி, மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தேர் இஸ் நோ மென்டல் ஒரீஸ். ரிலாக்ஸ் டீப்லி. அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்ரூட்ரி, பீனியல் கிளாண்ட். மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தொண்டை உள்பகுதி, தைராய்டு அண்ட் பேராதைராய்டு டீப்லி ரிலாக்ஸ். ஹார்ட் இன்சைடு, தைமஸ் கிளாண்ட் ரிலாக்ஸ் டீப்லி. மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நம்முடைய ஹிருதயம் அதனுடைய இயல்பான துடிப்போடு துடிக்கின்றது. டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று உள்பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் உள்பகுதி டீப்லி ரிலாக்ஸ். இப்போ இரு நாசி வழியாக மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 முறை. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மனசு அப்படியே முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி, ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன், அது மூலாதார மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள்.
அநாகத மையம், இதயத்தினுடைய உள்பகுதி. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். விசுக்தி மையம், தொண்டை உள்பகுதி. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆக்ஞேய சக்கரம், நெற்றி புருவ மையம். நெற்றி புருவ மையத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். சிதாகாசம், தலைக்கு மேல் 4 இன்ச் வெட்டவெளி. உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மீண்டும் உங்களது மனதை கழுத்து முதுகு, நடுமுதுகு, முதலில் ஆரம்பித்த மூலாதார மையம், முதுகு தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. நான் உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி மெய் உணர்வாக, பேராற்றல் பொருந்திய, ஆத்மசக்தி பொருந்திய மெய் உணர்வாக இருக்கின்றேன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். இந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி, ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி, ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் யுவர் ஐஸ் வெரி ஸ்லோலி. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ணில் அதை லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கண்களை மூடி லேசாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சிம்பிள் மெடிடேஷன். வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். டயபெட்டிஸ் வராது, ரத்த அழுத்தம் வராது, மன அழுத்தம் வராது, மூட்டு வலி, கழுத்து வலி, அல்சர் எதுவுமே வராது. உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனை காண். இது அவை குரல். எள் அகத்து எண்ணெய் இருந்ததனை ஒக்குமே, உள் அகத்து ஈசன் ஒளி. எள் திடப்பொருள், எண்ணெய் திரவப்பொருள். எள்ளுக்குள் எண்ணெய் ஒளிந்திருப்பது போல் அந்த உடலுக்குள்ள மெய் உணர்வு நமக்குள்ள 5வது அடுக்கில் ஒளிந்திருக்கின்றது. அது அந்த தியானத்தின் மூலமாக, மன ஒருநிலைப்பாட்டின் மூலமாக நாம் உணர முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை காலையில் ஒரு 1 ஹவர் 7:30 எழுந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கியத்திற்காக, உங்களது வாழ்க்கை மேம்படுவதற்காக, மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்காக. காலையில் எழுந்தவுடனே காலை கடன்களை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு மேட் விரித்து இந்த முதிரை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நாடி சுத்தி பண்ணணும், அதை பண்ணிக்கோங்க. இந்த தியான பயிற்சியை பண்ணிக்கோங்க. சாப்பாட்டில் காலையில் சாப்பிடக்கூடிய நேரம் அந்த 8லேருந்து 8:30க்குள்ளே சாப்பிட்ருங்க. டிஃபனாக எடுத்துக்கோங்க. மதியம் நல்லா ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கலாம். இரவு சாப்பாடு 7:30 மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க. அரை வேறு சாப்பாடு, 1/4 வேறு வாட்டர், 1/4 வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஸ்டாப் ஈட்டிங்னு ஏப்பம் வரும். இந்த ஏப்பம் வந்துச்சுன்னா ஸ்டாப் ஈட்டிங்னு பேர். அதோடு நிப்பாட்டிக்கிடணும். நம்ம அப்போ தான் இன்றைக்கி டேஸ்ட் இருக்குன்னு பெல்ட்டெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு நிறைய சாப்பிடுவோம். அதான் நமக்கு பேங்க்ரியாஸ் ஒழுங்காக இயங்க மாட்டேங்குது. அதனால் மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. சாப்பிடும் பொழுது செல்ஃபோன் பேசாதங்க, டிவி பார்க்காதங்க, புக்கு பார்க்காதங்க. உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தைகளும் அதே மாதிரி தெரிந்து வருவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். ஒரு கிராமத்தில் வெள்ளம் வந்துருச்சு. அதிகமான வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் வெளியே போயிருங்கன்ட்டு. எல்லாருமே தனது உடைமைகள் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க. ஒரே ஒருவர் மட்டும் தினமும் 3 மணி நேரம் இறைவன்கிட்ட பூஜை பண்ணக்கூடியவர். இறைவனே வந்து என்னை காப்பாற்றினா தான் நான் வருவேன், வெளியே வர மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டார். வெள்ளம் அதிகமாக உள்ளே வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. உடனே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணக்கார ஒரு போட்டில் வந்தாங்க. தோணியில் வந்து அவர் கூப்பிட்டாங்க, வந்துருப்பா, நீ மட்டும்தான் வரல, ஆண்டவன் வந்து காப்பாற்றினா தான் வருவேன், நான் தினம் பூஜை பண்ணுறேன், வரமாட்டேன்ட்டார். வெளியே போயிட்டாங்க. வெள்ளத்தினுடைய இன்க்ரீஸ் அதிகமானோடனே மேல் மாடிக்கு போயிட்டான். மேல் மாடி அளவுக்கு வெள்ளம் வந்துருச்சு. ஹெலிகாப்டரில் வந்தாங்க. ஒரு ரோப் போட்டு தயவுசெய்து வந்துருந்தாங்க. நான் வணங்கக்கூடிய இறைவன் வந்தால் தான் நான் வருவேன், வரமாட்டேன். கடைசி முங்கிட்டான், இறந்துட்டான். இறந்து மேலே போகிறான். இறைவனை பார்த்து ரொம்ப கோபமாக கேட்குறான், தினமும் 3 மணி நேரம் பூஜை பண்ணுறேன், என்னை ஏன் காப்பாற்றலை அப்படின்னு. அப்போ இறைவன் சொன்னார், முதல்ல நான் மைக்கோடு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு நான் தான் வந்தேன், நீ வரல, அந்த வாய்ப்பை இழந்து விட்டாய். 2வது தோணியில் வந்து உன்னை கூப்பிட்டேன், அதுவும் வரல. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் வந்து உன்னை கூப்பிட்டேன், அப்பவும் வரமாட்டேன்ட்டேன். 3 வாய்ப்புகளையும் இழந்ததினால் உன் உயிர் போனதுன்ட்டார். அப்போ வாய்ப்புகள் மனித ரூபத்தில் தான் வரும். இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் மிக அற்புதமான வாய்ப்பு. எனது 38 வருட யோகா அனுபவத்தை எளிமைப்படுத்தி உங்கள் அனைவருக்கும் சென்றடையணும் அப்படிங்க ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடக்கூடாது. இதில் அட்டன் பண்ண அதோடு முடிச்சிட்டேன்னு இருக்கக்கூடாது.
நான் அடுத்து உங்களை எப்போது ஒரு மாதம் 2 மாதம் கழித்து உங்களை மீட் பண்ணால் உங்கள் ஃபேஸ் எல்லாம் தெளிவாக இருக்கணும், நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் தினமுமே பயிற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்படி சார் இருக்கீங்கன்னா நல்ல வேலை கேட்டீங்க சார், கொஞ்சம் பொறுக்கு சார் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வளமாக நலமாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் முதல்ல ஆரோக்கியம் தான் முக்கியமானது. நடந்த நிகழ்வு ஒன்று சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். சென்னையில் மிகப்பெரிய பணக்காரர், அவரை போய் பார்க்க போகிறேன், மிகப்பெரிய செல்வந்தர். என்னுடைய நண்பர் நான் போகும்போது எங்கே போகிறீங்க சார்னு கேட்டார். இந்த மாதிரி அவரை பார்க்க போகிறேன், பெரிய விஐபி. அவரையா பார்க்க போகிறீங்க? நானும் வரேன் சார். அவர் பணம் இருந்தால் போதும், வாழ்க்கையில் வளமாக இருக்கலாம்னு அந்த கோட்பாட்டோடு இருக்கிறவர். சரி, நான் அவரை கூட்டு போகிறேன். என் நண்பருக்கு அவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ பெரிய பணக்காரர் நான் போய் பார்க்க போகிறேன். உள்ளே போகிறோன்னே செக்யூரிட்டி செக் எல்லாம் முடித்து முதல் கேட்டுக்கு போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் இருக்குது. அப்போ என் நண்பர் கேட்டார், இவ்வளவு கார் எதுக்கு ஒருத்தருக்குன்னாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரில் போவார். என்கிட்ட ஒரு ஓட்ட சைக்கிள் தான் இருக்குது, அவர் எப்படி வாழ்கிறார் பாருங்கன்னாரு. எதுவுமே சொல்லலை. உள்ளே போனால் அந்த ரிசப்ஷனில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிவி இருக்குது, வெவ்வேறு மாடலில். எதுக்கு சார் ஒருத்தருக்கு எவ்வளோ மாடல் டிவி? அப்போ சொன்னேன், அவர் இன்றைக்கி ஒரு மாடலில் பார்ப்பார், நாளைக்கு வேறு மாடல் பார்ப்பார். என்னிடம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருக்குன்ட்டார். இதெல்லாம் தாண்டி உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னா அந்த பணக்காரரை பார்க்குறோம். அவர் என்னை எழுந்து நின்று கையெடுத்து கும்பிட்றாரு. கும்பிட்டு அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. கை பிடிச்சிட்டு, சார் இத்தனை நாள் நான் தூங்கவே இல்லை, நீங்கள் ஒரு வாரம் கொடுத்த முத்திரை பயிற்சி தான் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்குறேன். கூட வந்து வர யார் இவருன்னு கேட்டார். என்னுடைய ஃப்ரெண்டுன்னு. இந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவருடைய பேர் என்ன, அவர் பேர் சொன்னார். உங்களுக்கு ஏதாவது உடம்புல வியாதி இருக்கா, நோய் இருக்கான்னு கேட்டார். எனக்கு எந்த நோயும் கிடையாது சார் அப்படின்னாரு. அவர் சொன்னார், யூ ஆர் ஏ ரிச்சஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்டு, நீ தான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன்னாரு. ஃப்ரெண்டை பார்த்து அவனுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அவருக்கு உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் உள்ள நிறைய ப்ராப்ளம் இருக்குது. முதுகு தண்டில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. இப்போ வயிற்றுக்குள்ளே ஒரு கட்டி இருக்குது, அது கேன்சர்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அது க்யூர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெட்டி முழுக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ நம்ம பயிற்சி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரை குறைக்கிறாங்க. அப்போ தான் ஃப்ரெண்டு ரியலைஸ் பண்ணுறாரு, ஓ ஆரோக்கியத்தில் இவ்வளவு இருக்குதா, ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளை பெரிய பணக்காரன்னு சொல்கிறாங்களே, இவர் இவ்வளவு வசதிகள் இருந்தும் இவரால் மகிழ்ச்சியாக வாழ முடியல. அப்போ ஆரோக்கியத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருங்கள். கஷ்டப்பட கஷ்டப்பட கஷ்டம் நீங்கும், சுகப்பட சுகப்பட சுகம் நீங்கும். கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படுங்கள், இதுதான் பழமொழி. நீங்கள் தினமும் இந்த பயிற்சியை பண்ணிட்டீங்கன்னா 120+ நீங்கள் சிறப்பாக வாழ முடியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.